Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சார் எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து 150 எல்லாம் தாண்டாது, எனக்கு வந்து 150க்குள்ளே தான் சார் காலேஜ், அதாவது கட் ஆஃப் வந்து எனக்கு வரும், அப்போ நான் என்ன சார் பண்ணுறது, கவுன்சிலிங்காக நான் வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். 150க்கு கீழே இருந்தாலும் கவுன்சிலிங் மூலயமா கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. இருந்தாலும் நீங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா நாம என்ன ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, சரியா, அதாவது கவுன்சிலிங் மூலயமா மேக்சிமம் அந்த காலேஜஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மாற்றும் போது எந்தவித டொனேஷனுமே இல்லாமல் அப்படியே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மாற்றிடுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, டைரக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா. டைரக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும்போது இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல எல்லாம் டொனேஷன் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. டொனேஷன் வாங்கிட்டு தான் என்ன சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ டொனேஷன் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா போகலாம். சரியா, அப்போ எந்தெந்த காலேஜஸ் சார் இருக்கு அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம சொல்லும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, அதுல லோ ஃபீஸ் டீம்டு யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருக்கோம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு அப்ரூவ்டு வந்து இருக்கவே இருக்காது. ஐகேர் அப்ரூவ்டு வந்து சில யூனிவர்சிட்டிஸ் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அப்போ ஐகேர் அப்ரூவ்டு இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்ல படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இந்த 3 ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு. சரியா, அப்ப இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? கவுன்சிலிங் சீட்டை போய் போட போறேன், ஆனா நான் இப்பயே காலேஜ் வந்து விசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்டு டைரக்டா போட்டோம் அப்படின்னா இன்னைக்கே வந்து என்ன சொல்ல சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தேர்ட் ஒன்று என்னது பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா? டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் வந்து லோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஹாஸ்டலோட சேர்த்து 1.5 லட்ச ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய காலேஜ். இதுதான் தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப லோ ஃபீஸ். சரியா, அந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருந்து அந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரியா, அதனால மறந்துடாதீங்க, பிலோ 150 இருந்துச்சுன்னா பயப்பட வேணாம். இத்தனை ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு அட்மிஷனுக்காக. சரியா, ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க என்ன சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.